யாக்கோபின் வரலாறு பாகம் 1. தனியே நின்றிருந்தான் யாக்கோபு. யூப்ரடிஸ் டைகிரீஸ் நதிகளுக்கு நடுவே அன்றைக்கு வளமிக்க புகழ்மிக்க தேசமாகிய மெசபத்தோமியா நாட்டில் உள்ள ஆரானிலிருந்து கானான் திரும்பும் வழியில் யாக்கோபாகிய நான் தனித்து நின்றிருந்தேன். நான் மிகவும் பயந்திருந்தேன். என் மனைவிகள் குழந்தைகளை எனக்கு முன்னே அனுப்பிவிட்டு யாப்போக்கு எனும் ஆற்றங்கரையில் பிந்தி தனித்திருந்தேன். காரணம், நான் மிகவும் பயந்திருந்தேன். யாரோடும் சண்டையிட்டு ஜெயிக்க திடகாத்திரமான உடல் வலிமையோ மன வலிமையோ அற்றவன் நான். இப்போது நான் யாருக்கு பயந்து சொந்த நாட்டை விட்டு உயிர் தப்பிக்க ஓடினேனோ அந்த ஏசா 400 பேரோடு என்னை எதிர்கொள்ள வருகிறானாம். ஒரே ஒரு ஏசா என்னை எதிர்க்க வந்தாலே பயப்படும் நான் இப்போது 400 பேரோடு என்னை எதிர்கொள்ள வரும் ஏசாவை நினைத்தாலே உயிர் நடுங்குகிறது. இப்போது நான் என்ன செய்வேன்? எங்கு ஓடி ஒளிவேன்? தேவனே, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. என்னை ஏசாவின் கைக்கு தப்புவியும் என்று நடுக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென என் முன்னே ஒருவர் தோன்றினார். யாரது, என்ன வேண்டும் என கேட்கும் முன்னே என்னை பலமாக தாக்கி விழப்பண்ணினது ஒரு கை. யார் யார் எதற்காக என் மீது தாக்குதல்? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே. நான் உயிருக்கு பயந்து ஒளிந்திருக்கிறேன். மிகவும் பயந்தவன் நான். எதுவானாலும் பேசி தீர்க்கலாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னொரு அடி. மறுபடியும் கீழே விழுந்தேன். நான் தாங்க முடியவில்லை என்னால், கோபமும் அழுகையுமாய். இப்போது நானும் என்னை தற்காக்க திருப்பி தாக்கினேன். அப்போதும் என்னை விடவில்லை அவன். என்னோடு போராடத் தொடங்கினான். அடி மேலும் மேலும் என் மீது விழ என்னை தற்காக்க அவரோடு நான் கெஞ்சி என் உயிரை காக்க மிகவும் போராடினேன். ஏன், எதற்காக என்னிடம் இவன் போராடுகிறான்? என்ன செய்தேன் நான்? தெரியவில்லை. ஆனாலும் தொடர்ந்து பொழுது விடியும் அளவும் அவனோடு என்னை தற்காக்க மிகவும் போராடினேன். யாக்கோபாகிய நான் அந்த மனிதனோடு போராடிக் கொண்டே யோசித்தேன் என் கடந்த கால வாழ்க்கையினை. குழந்தையிலிருந்து போராட்டமே எனது வாழ்க்கை. முதல் போராட்டம் என் தாயின் வயிற்றிலே. எங்கள் தாய்க்கு இரட்டை பிள்ளைகள் ஏசா யாக்கோபு ஆகிய நாங்கள். நான் பூமியில் பிறக்கும் முன் 10 மாதம் அம்மா வயிற்றில் சுகமான உறக்கம். என் அம்மாவுக்கு திருமணம் ஆகி 20 வருடங்கள் கழித்து உண்டான குழந்தைகள் நாங்கள். எனவே பயங்கர எதிர்பார்ப்பு. எப்போது பிறப்போம், எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், வளர்வோம் என்று ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டது. அம்மா எங்கள் அசைவவை தன்னில் உணரும் போதெல்லாம் ஆசையாய்